துப்பாக்கி ஒரு ஆளுக்கு தான் வெடிச்சிருக்கு. அந்த துப்பாக்கி மாரி இல்லை, பெருசாக எதிர்பார்த்து வந்தோம். அது ஒரு மலையாள படத்தில் இப்போ நல்லா வளர்ந்து வராங்க. அவங்க படத்தை நம்ம ஃபர்ஸ்ட் நாளே ஃபர்ஸ்ட் ஷோவே போய் பார்க்கலாம். நம்ம தமிழ் படத்தோட அவங்க நல்லாவே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. காமெடி பெருசாக இல்லை. இது வந்து முருகதாஸ் படம் மாதிரியே இல்லை, டோட்டலாகவே வேற யாரோ இப்போ நியூ டைரக்டர் சின்ன பட்ஜெட்டில் எடுக்கிற மாதிரி தான் எடுத்திருக்காங்க. பிஜிஎம் எல்லா அணித்து போடுற எல்லா வீட்டையிலும் அதே தான் போட்டுக்கிறாரு. ரெண்டு பேர் இருக்கிறாங்க. ஆனால் சின்ன டைரக்டர் மட்டும் தான் சரக்கு நல்லா இருக்கு. அவங்க தான் படத்தை நல்லா எடுத்துட்டு பெரிய ஆளுங்களை பிடிக்கணும். துப்பாக்கி வெடிக்கல, துப்பாக்கி கரெக்டாக வேலை செய்யுது. படம் வந்து பாருங்க, தெரிஞ்சுப்பீங்க எல்லாரும். எங்களுக்காகவே தேட்டர் கொண்டு வரலாம். இப்போ சூழலை போட்டு ஒரு சில படங்கள்லாம் பார்த்தீங்களாவே தேட்டருக்கு வர வேண்டிய படத்தெல்லாம் ஓடிடியில் விட்டுறீங்க. அப்போ நாங்கள் தேட்டருக்கு எப்படி வருது? நாங்கள் ஓடிடியிலே பார்த்துட்டு போயிடலாமே. சரக்கே கொஞ்சம் தான் இருக்குது. எல்லா படத்துக்கும் ஒரே மாதிரி தான் ஒரு பாட்டை போட்டுக்கிறாங்க. அதே பேக்ரவுண்ட் ஃபுல்லாக அடிச்சுட்டு இருக்கிறாங்க. நல்லா இருக்கு, பார்க்கலாம். நல்லா இருக்கு. நடிப்பு சிவகார்த்தி நடிப்பு ஆக்டிங் நல்லா இருக்கு. லவ் ஸ்டோரி கொஞ்சம் நல்லா இருக்கு. கதைன்னு பார்த்தா பேச ஒன்றும் இல்லை. இப்பெல்லாம் யாரும் இருந்தாலும் கதை இருக்க மாட்டேங்குது. ஆக்ஷன் நல்லா இருக்கு படத்தில். வித்யூ ஜமாலுக்கு ஒரு ஃபைட் கொடுத்துருப்பாங்க. வில்லன் கெட்டப்புக்கு அவர் நல்லா இருக்கு. படம் துப்பாக்கி ஒரு ஆளுக்கு தான் வெடிச்சிருக்கு. அந்த துப்பாக்கி மாரி இல்லை, பெருசாக எதிர்பார்த்து வந்தோம். பட் ஸ்க்ரீன் பிளேல கொஞ்சம் டல்லு தான். பார்க்கலாம், ஒரு டைம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாப்லாம் ஃபுல்லாக லாக்கு தான். இடையாளுக்கு மேலே கொஞ்சம் ஆக்ஷன் நல்லா எடுத்துருக்கு. சாங்ஸ் ஃபர்ஸ்ட் பாட்டு அந்த சலப்புல சாங் மட்டும் தான் நல்லா இருக்கும். மற்றபடி தேவலை சாங். பிஜிஎம் எல்லா அணித்து போடுற எல்லா வீட்டையிலும் அதே தான் போட்டுக்கிறாரு. கொஞ்சம் வித்தியாசமா நிறைய போடணும். அவரே கூட்டம் தான் இருக்கிற சரக்கே கொஞ்சம் தான் இருக்குது. எல்லா படத்துக்கும் ஒரே மாதிரி தான் ஒரு பாட்டை போட்டுக்கிறாங்க. அதே பேக்ரவுண்ட் ஃபுல்லாக அடிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்படி ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரிலாம் பேக்ரவுண்ட்லாம் ஒன்றும் இல்லை. கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் சூப்பராலாம் இல்லை, ஒரு அளவுக்கு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஹாப் மாதிரி இல்லை, செகண்ட் ஹாப் ஓகே தான். மற்றபடி முருகதாஸ் கிட்ட இருக்கிற சரக்கு எல்லாமே போயிடுச்சு. அவர்கிட்ட ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. இது வந்து முருகதாஸ் படம் மாதிரியே இல்லை, டோட்டலாகவே வேற யாரோ இப்போ நியூ டைரக்டர் சின்ன பட்ஜெட்டில் எடுக்கிற மாதிரி தான் எடுத்திருக்காங்க. மற்றபடி வெளில நல்லா வித்யூ ஜமால் நல்லா நடிச்சிருக்காரு. அவரோட நடிப்புக்காகவே பார்க்கலாம். செகண்ட் ஹாப் அவருக்கு மட்டும்தான். விக்ராந்த் அவ்வளோவா இல்லைங்க, சும்மா ஒரே ஒரு சீன் தான். அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸரு பையன், அதாவது ஆஃபீஸரோட பையன், அவருக்கு ஒரு போஸ்டிங் மாதிரி. மற்றபடி அவருக்கு பெருசாக தான் இல்லை, ஒரே ஒரு சின்ன பையன் தான். அவர் நல்லா யூஸ் பண்ணியிருக்கலாம் படத்தில். ஏன்னா தமிழில் வந்து அவர் ஒரு வில்லனா நல்லா நிறைய படம் நல்லா காட்டியிருக்காங்க. அவர் இன்னும் நல்லா அவரே மெயின் வில்லனாகவே போட்டுக்கலாம். ஏன் போக மாட்டிருக்காங்கன்னா, பெரிய டைரக்டர், அதாவது பெரிய ஹீரோ வளர்ந்து வரக்குள்ள பெரிய டைரக்டர் சொன்னால் ஓகே படம் நல்லா இருக்கும். படம் நல்லாவே இல்லைனாலும் எப்படியாவது கூட்டம் வந்துடும், ஹவுஸ்ஃபுல் ஆகிடும், அப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனால் சின்ன டைரக்டர் மட்டும் தான் சரக்கு நல்லா இருக்குது. அவங்க தான் படத்தை நல்லா எடுத்துட்டு பெரிய ஆளுங்களை பிடிக்கணும், பெரிய பட்ஜெட்டுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்கள யாருமே நம்மளாலும் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ நம்மளே ஒரு உதாரணத்துக்கு எடுத்துட்டோமா, இப்போ பார்த்தீங்கன்னா மலையாள படம் கூட லோக்கல் நல்லா தான் போயிட்டுருக்கு. அது நம்ம தமிழில் அடுத்தடுத்து சொல்லும் போது மட்டும்தான் அந்த படத்தை எடுத்துக்கிறாங்க. மற்றபடி ஃபர்ஸ்ட் நாளே போகணும்னு நினைக்க மாட்டேங்க. ஆனால் அது ஒரு மலையாள படத்தில் இப்போ நல்லா வளர்ந்து வராங்க. அவங்க படத்தை நம்ம ஃபர்ஸ்ட் நாளே ஃபர்ஸ்ட் ஷோவே போய் பார்க்கலாம். நம்ம தமிழ் படத்தோட அவங்க நல்லாவே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி டைரக்டர் கூட நம்மளால வச்சு யூஸ் பண்ணலாம். பெரிய ஹீரோலாம் பார்த்தீங்கன்னா மலையாள டைரக்டர் கொண்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தென்னிந்திய திரைப்பட சங்கம் வச்சுக்கிட்டு தமிழ் படங்கள் மட்டும் ஒழுங்காக வரமாட்டேங்குது, மீது எல்லா மொழியிலும் நல்லா வந்துட்டு இருக்கு. இல்லை, வரமாட்டேங்குதுன்னு சொல்ல முடியாது. அப்படி நல்லா வர படத்தை வந்து ஓடிடியில் கொண்டு வந்துடுறாங்க. தேட்டரில் நாங்கள்லாம் தேட்டரோட ஃபேனு, எங்களுக்காகவே தேட்டர் கொண்டு வரலாம். இப்போ சூழலை போட்டு ஒரு சில படங்கள்லாம் பார்த்தீங்களாவே தேட்டருக்கு வர வேண்டிய படத்தெல்லாம் ஓடிடியில் விட்டுறீங்க. அப்போ நாங்கள் தேட்டருக்கு எப்படி வருது? நாங்கள் ஓடிடியிலே பார்த்துட்டு போயிடலாமே. அதனால தென்னிந்திய படம் நல்லா வரலன்னு சொல்ல கிடையாது. பாகுபலி நிறைய படம் நல்லா தான் கொண்டு வராங்க. ஒரு 4-5 வருஷமாவே பார்த்தீங்கன்னா தமிழ் படங்கள் வந்து சிறப்பாக இல்லை. ஆனால் முன்னெல்லாம் தமிழ் படங்கள் ஆமாம் 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 இல்லை, அப்படி சொல்ல முடியாது. நம்ம தமிழ் படத்தை தாண்டி இப்போ எல்லா மொழி படமும் பார்க்குறோம். அதனால வந்து மற்ற படத்தில் இப்போ தான் வளர்ந்து வராங்க. நம்ம ஆல்ரெடி வளர்ந்து வந்துட்டோம். பழைய படம் விஜயகாந்த் ரஜினி படம்லாம் பழைய படத்தில் எடுத்ததை இப்போ வந்து சிஜே பண்ணி எடுக்கிறாங்க. அப்போ சிஜே எல்லாமே எடுத்திருக்காங்க. மற்ற மொழிகளில் இருக்கிற இளமை டைரக்டருக்கு புது கதைகளுக்கு ஊக்கம் கொடுத்து இப்போ மம்முட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன கதைகளே வந்து நடிக்கிறாரு. இங்கே இருக்கிற சூப்பர் ஸ்டார்லாம் அதான் நீ சொல்கிற மாதிரி அவங்க வந்து எல்லாமே நடிக்கிறாங்க. அது இன்னொன்று பார்த்தீங்கன்னா மல்டி ஹீரோவே பண்ணுறாங்க. நம்ம ஆளுங்க சிங்கிள் ஹீரோவோ பண்ண நினைக்கிறாங்க. இன்னொன்று டைரக்டர் சொல்கிற அந்த ஒரு ஒப்பீனியை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த படத்துக்கு நான் இப்படி தான் நடிக்கணும்னு இவங்க சொல்கிறாங்க, மாற்றுறாங்க. அதனால இவங்களோட ஒப்பீனியன், டைரக்டரோட ஒப்பீனியன் நடிச்சாங்களா படம் ஹிட்டு. இப்போ ஹீரோ சொல்கிறது தான் நடிக்கிறாங்க, ஹீரோயின் சொல்கிறது தான் அவங்க மாற்றிக்கிறாங்க. ஸோ இப்போ காலகட்ட தென்னிந்தியாவில் அப்படி தான் இருக்குது. ஆனால் மற்றபடி மற்ற மொழி கம்பேர் பண்ணாங்க நம்ம மொழி நல்லாவே எடுக்கிறாங்க. கொஞ்சம் பெட்டராக எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். வாய்ப்புகள் கொடுக்கணும். சின்ன சின்ன வளர்ந்து வரவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். பெரிய ஆளுங்களே இருக்குன்னா எப்படி? சின்ன டைரக்டருக்கு வாய்ப்பு கொடுத்தா தான் அடுத்து அவங்க பெரிய டைரக்டராக மாற முடியும். சங்கர் மாதிரி வரணும்னா சங்கராகவே இருக்க முடியும். அது கீழே வரவங்களையும் வளர்ந்து வந்தால் தானே சங்கர் மாதிரி வர முடியும். ஓகே, தேங்க்யூ. ரிவ்யூ சொல்லுங்க. நைஸ். என்ன ஓகே, நல்லா இருந்துச்சு. இல்லை இல்லைங்களா, கொஞ்சம் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும், எல்லாம் நல்லா இருக்கு. லாக்லாம் இல்லை ப்ரோ, என்ஜாய் நல்லா என்ஜாய் பண்ணால். முருகதாஸ் கம்பேக் எடுத்துருக்கு, சூப்பராக
படம் சூப்பரா இருந்துச்சு. எல்லாரும் வந்து பாருங்க. துப்பாக்கி வெடிச்சிருக்கா? துப்பாக்கி வெடிக்கல. துப்பாக்கி கரெக்டாக வேலை செய்யுது. படம் வந்து பாருங்க, தெரிஞ்சுப்பீங்க எல்லாரும். நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு. செம்மையா இருக்கு. யாரோட நடிப்பு பிடிச்சிருக்கு? ஹீரோயின் எப்படி இருக்காங்க? ஹீரோவோட ரொம்ப வில்லன்ஸ் ஃபைட் சூப்பரா இருந்துச்சு. ஹீரோயின் சூப்பரா இருந்துச்சு. தேங்க்யூ. சூப்பரா இருக்கு. எஸ்கேக்காகவே பார்க்கலாம். எஸ்கேப் பாருங்க. ஃபைட் சீன்லாம் சூப்பரா இருக்கு. ஸ்டோரி ஏதாவது லேக் இருக்குங்களா? ஸ்க்ரீன் பிளே ஓகே, நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. காமெடிலாம் இருக்குங்களா? காமெடி பெருசா இல்ல, ஆக்ஷன் தான். ஆக்ஷன் தான். விக்ராந்த் எப்படி பண்ணியிருக்காரு? விக்ராந்த் சூப்பரா இருக்கு. 2 வாரம் சொல்லுங்க. சூப்பராக இருந்தது. சிவகார்த்திகேயன் எப்படி பண்ணியிருக்காரு? நல்லா பண்ணியிருக்காரு, மாசாக இருக்குது. படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. என்ன மாதிரி ஸ்டோரி? பாருங்க, தேட்டரில் போய் பாருங்க. சிவகார்த்திகேயன் such a boyfriend material bro. 2 படம் ஃபிளாப் ஆச்சு, 3 படம் ஃபிளாப். ரொம்ப நாள் இல்ல துப்பாக்கி வருத்து தான். துப்பாக்கி தலைவங்கையில தான் இப்ப இருக்குது. யாருக்காகவும் இல்லை, வீக்கெண்ட்ல அதனால பார்க்க வந்தோம், அவ்வளோதான். மியூசிக் தவிர எதுவுமே நல்லா இல்ல படம். சொன்னாரு. நல்லா சொன்னாரா? எனக்கு போர் அடிக்குன்னு படம் பார்க்க வந்து படம் நிறைய இடத்துல லேக் இருக்கு ப்ரோ. சிம்டம்ஸ் நிறைய இருக்கு. மாமன் முருகதாஸ் மாமன் ரிட்டன்